மாங்காய் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்து அரைச்சிக்கலாம். 20லேருந்து 15 வெங்காயம் சேர்த்திக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும், அதை வச்சுக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தி ஒன்றா மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு போட்டால் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். குழம்பு ஒன்று நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். அதனால நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூனு அல்லது 4 ஸ்பூன் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அது வெடிக்கட்டும். கிள்ளி சேர்த்திக்கிறேன். அப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். கறி வெங்காயம் சேர்த்திக்கிறேன். 10 பல் பூண்டாக சேர்த்துக்கிட்டேன். 2 வெந்தயம் சேர்த்திக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தியாச்சு. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. 2 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். எண்ணெயிலே வணங்கிடும். அடுத்து நம்ம மாங்காய் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். வேகமாக வச்சு கிளறி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கரண்டியில் ஒரு 2 டைம் அரை கரண்டி தான் போட்டேன். இது 1 கரண்டி தான் வரும் கணக்குக்கு. நீங்கள் அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் எப்படியும் குழம்பு மிளகாத்தூள் அந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக அலசி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா இருக்குது. வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா திக்காக இது சுண்டி வரட்டும். குழம்பு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இருக்குது. நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் நான் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். கொதிக்கிட்டோம். 3 தடவை தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணால் சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுறலாம். இந்த ஒரு கொதி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 மல்லித்தலை மட்டும் தூவிக்கலாம். மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கெட்டு போகாமல் இருக்கணும்னா மல்லித்தலை முதல்ல சேர்த்திக்கணும். ஈரமாக இருந்ததுன்னா குழம்பு கெட்டு போயிடும். அதனால் மல்லித்தலை முதல்ல ஸ்டார்டிங்லேயே சேர்த்திக்கிட்டோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா குழம்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் புளிக்குழம்பு. புளி ஊற்றாமே இது மாங்காயில் இருக்க புளி பேர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.